ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், சட்டப்பேரவையில பேசின முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து திமுகவோட சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசினாரு. குறிப்பா ஏடிஎம்கேவோட ஆட்சி காலத்தோட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. 1000 மடங்கு திமுக ஆட்சி நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறதாவும் குறிப்பிட்டாரு. உங்களோட கருத்து? ஒப்பீடுகள் எப்போதுமே அவரவர் பார்வையை பொறுத்தது, அவரவர் அரசியலை பொறுத்தது. நிறைவு நாளிலே தீப்பொறி பறந்திருக்கிறது, அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1967 அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி 68 அல்லது 69 பிகினி அப்போ அவர் இங்க ஒரு கூட்டம் பேசுறாரு, நேப்பியர் பூங்கா. அப்ப நாங்கெல்லாம் மாணவர்கள் அதை கேட்க போறோம். அப்ப அவரு ஒரு நிறைவா ஒண்ணு சொன்னாரு, நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனதை செய்யும். இது அவர் சொன்ன விஷயம். என்னால் ஆனதை செய்து விட்டேன் என்று சொல்வது முதலமைச்சர்களின் கடமைதான். ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு பெடரல் செட்டப்ல டெல்லியிட்ட அதிகாரங்கள் ஜாஸ்தி, அவங்க மனசு வைக்காம எதையும் செய்ய முடியாது. அதைத்தான் முதல்வர் இன்றைக்கு குறிப்பிடுகிறார். பல்வேறு தடைகள், மதில் சுவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை என்று அவர் குறிப்பிடுவது இதைத்தான். டெல்லியோடு ஒத்து போவதும் ஒரு வகையான அரசியல் தான். எம்ஜிஆர் காலத்து அரசியல்ல டெல்லியோடு ஒத்து போவது என்கிற அந்த கொள்கை இருந்தது. பொதுவாக திமுக அரசியலில் டெல்லியை எதிர்ப்பது என்கிற கொள்கை இருக்கிறது. இப்படி இருவேறு முரண்பட்ட நிலைகள் தமிழ்நாடு அரசியலிலே நீங்க 67 தொடர்ந்து பார்க்கலாம். 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு தூரம் மத்திய அரசிடம் அதிகார குவிப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். அதாவது நிர்வாகிகள், அரசியல் நிர்வாகிகள் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். எனவே இன்றைக்கு கூட ஒரு ஆங்கில பத்திரிகையில் இது பற்றி விரிவான கட்டுரை வந்திருக்கிறது. ஹிந்து என்று நினைக்கிறேன். ஸ்டேட் அட்டானமி என்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தை வைத்து லெஜிஸ்லேட்டர் வீக்லியில 1965 கட்டுறது ஸ்டேட் அட்டானமிங்கிற வார்த்தை. அப்பதான் நாங்க எங்க கல்லூரி நாட்கள்ல முதல்ல கேள்விப்படுறோம். மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிகாரமே இல்லை. ஏனென்றால் அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கு, இந்த மாதிரியான கோரிக்கை எழவே இல்லை. கேரளா முதல் கோரிக்கை எழுப்பியது. ஆனால் முதலில் தமிழ்நாடு தான் ராஜமன்னார் குழுவை அமைத்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்திரா காந்தி அம்மா அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் 71 இந்திரா காந்தி திமுக கூட்டணி வந்தது. இந்திரா காந்தி அவர்களுக்கு அசம்பிளியில ஒரு சீட்டு கூட தரல. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு சீட்டு கூட திமுக தரல. பதிலாக பாராளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான் நிறைய கொடுத்திருந்தார்கள். நீதியரசர் சந்துரு கட்டுரையில இன்னைக்கு அதை எல்லாமே ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இந்தியன் பெடரல் செட்டப்ல அதிகார பகிர்வு நிறைய மாற வேண்டியது இருக்குது. எஞ்சிய அதிகாரங்கள்லாம் மாநிலங்களுக்கு வரணும். அது பற்றிய ஒரு பெரிய விரிவான விவாதம் நடக்கல. இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் அவர்கள் கூட அதற்கு பெரிய அளவுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அவர் ஒரு கமிஷன் போட்டாரு, ஆனா அதை பற்றி பெரிய ஃபாலோ அப்பே கிடையாது. திமுக ஆட்சியில், மத்திய ஆட்சியில் பங்கு பெற்ற போதும் இது பற்றியான பெரிய அளவுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கவில்லை என்பதுதான் எங்களை போன்ற மாநில சுயாட்சி ஆர்வலர்களின் வருத்தம். எது எப்படி இருந்தாலும் இருக்கிற சொற்ப அதிகாரங்களை வைத்துக் கொண்டு திமுக ஆட்சி சாதனை படைத்திருக்கிறது என்பது முதல்வரின் கருத்தாக நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமா சார், அதோட பல தடைகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கும் உங்களோட கருத்து சொன்னீங்க. அதே போல அடமானம் வைக்கவும் அபகரிக்கவும் முயற்சி செய்யறவங்களால தமிழ்நாட்டை சூறையாடவே முடியாது. இன்னும் 2026 2.0 லோடிங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சார். இது குறித்த உங்களோட பார்வை? 2026 திமுக ஆட்சி வரும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் மத்திய ஆளுங்கட்சியோடு கூட்டணி வைத்த வரலாறு என்பது தமிழ்நாட்டில் புதிதல்ல. அதற்கு தான் நான் இது சொல்கிறேன். 69 இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி இழந்தார்கள். காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது. திமுகவின் 25 MP ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி அடுத்த ஒரு 1.5 வருடம் நீடித்திருக்காது. அதற்கு பிறகு பங்களாதேஷ் யுத்தத்துல வெற்றி. 67 பிறகு 72 தான் நியாயமா தேர்தல் வரணும். வெற்றியை பயன்படுத்தி கொண்டு இப்போ இன்றைக்கு அது மாதிரியான ஒரு பல விவாதங்களை எல்லாம் நம்ம இந்த காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக கேள்விப்படுறோம். 71 அதே நிலைமை தான். அதாவது வங்கதேசம், அன்றைய கிழக்கு பாகிஸ்தான், அதிலிருந்து வந்த அகதிகள். இந்த பிரச்சனையில இந்திரா காந்தி அம்மா அதை ஒரு பெரிய வெற்றியாக கருதும் போது வாக்காளர்கள் அதற்கு ஆதரவு அளித்தார்கள். ஆனா தேர்தல் அதனால் முன்கூட்டியே வந்தது 71. திமுக ஆட்சிக்கு 72 வரைக்கும் அப்ப தேர்தல் காலம் இருந்தது. 67 அண்ணா ஜெயிச்சாரு, 72 தான் அடுத்த தேர்தல் வரணும். ஆனால் இந்திரா காந்தி பேண்ட் வேகனை பயன்படுத்தி திமுகவும் 71 தேர்தல் கொண்டு வந்தது. அதிலிருந்து ஏற்பட்ட பல குழப்பங்கள் தான் இப்ப நம்ம இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதற்காக நான் சொல்றேன்னா, மத்திய ஆளுங்கட்சியோடு ஏதாவது ஒரு வகையிலே கூட்டணி வைக்காத மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. திமுகவும் அதுல ஒன்றுதான், அதிமுகவும் அதுல ஒன்றுதான். எனவே அதை ஒரு குறையாக நாம் சொல்ல முடியாது. 2.0 என்பது 2026 மீண்டும் திமுக ஆட்சி. அப்படி என்றால்
அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அந்த கூட்டணி முயற்சிகள் வீழ்த்தப்படும் என்று முதலமைச்சர் அப்படி கூறுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே போல தமிழகத்துல சாதி மத கலவரங்கள் பெரிய அளவுக்கு இல்ல, ஆனா அதை தூண்ட நினைக்கிறவங்களை தமிழக மக்களே முறியடிப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. யாருக்கு இந்த செய்தின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? பொதுவாக நமது தென் மாவட்டங்களில இன்னமும் ஜாதி பிரச்சனைகள் இருக்கு. அது அனைவருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான். சமீபத்துல கூட ஒரு பள்ளியில, அது ஒரு புகழ்பெற்ற பள்ளி தான் அது, அந்த பள்ளியில அறிவாளை எடுத்துக்கொண்டு 10வது வகுப்பு 9வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஜாதி கயறு அது இன்னமும் தென் மாவட்டங்கள்ல இருக்கு. ஆனால் வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல இல்லை. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. இப்படி நாம புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்துல திமுக இளைஞரணி அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல வெளிப்படையாக மதுபானம் பரிமாறப்படுகிறது. இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகள்ல அது பற்றிய விமர்சனங்கள் வெளிவந்திருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பொறுப்பு ஜாஸ்தி. அண்ணா என்ன சொல்வார்னா, நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது வெற்று கரண்டியோடு காற்றில் வீசி வீசி சண்டை போடுகிற பெண்ணாக இருந்தேன். அந்த பெண்ணுக்கு கவலை இல்லை, ஏன்னா கரண்டியில எதுவும் இல்லை. ஆனா ஆளுங்கட்சியான பிறகு அந்த கரண்டி நிறைய அன்னம் இருக்கு, சாதம் இருக்கு. புரியுது சார். ஆளும் கட்சிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.